அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேதியில உலக அளவில் பெண்களுக்கு மிக அதிகமான ஒரு பெயர் இடப்படுகிறது அப்படின்னா மரியாள் என்கிற பெயர் தான். யூதர்கள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர் அல்லாத பிற இனத்தவர், இப்படி எல்லாராலும் விரும்பப்படுகிற ஒரு பெயராக மரியாள் என்கிற பெயர் இருக்கிறது. காரணம் என்னன்னா, அந்த மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தாயார் என்று அறியப்படுவதனால். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த தீர்க்க தரிசனத்தை போலவே மரியாள் மீது இருந்த தீர்க்க தரிசனமும் மிகப்பெரியது. ஏசாயா 7:14 சொல்லுகிறது, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனமாகவும் அதே வேளையில மரியாளை குறித்த தீர்க்க தரிசனமாகவும் இருக்கிறது. இப்படி இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கிற ஒரு கன்னி தாயாக மரியாள் தேர்ந்தெடுக்கப்பட்டது மிகப்பெரிய ஆச்சரியமான உண்மையாக இருக்கிறது. இந்த மரியாளை பற்றிய வரலாற்று செய்திகளும், பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற செய்திகளும், மரபு செய்திகளும், தொல்பொருள் ஆய்வுகளும் மிக ஆச்சரியமான தகவல்களை கொண்டிருக்கின்றன. பரிசுத்த வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சீஷனாக இருந்த யோவானிடம் ஒப்படைக்கப்படுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற பின்பு அப்போஸ்தலர்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிறார். இதன் பிறகு மரியாளுடைய முடிவு என்னாயிற்று என்பது யாருக்கும் தெரியாது. அதே சமயத்தில் மரியாளுடைய துவக்கமும் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. காபிரியேல் தூதன் மரியாளிடம் சென்று நற்செய்தியை சொல்லுகிற வரைக்கும் அந்த மரியாள் யார் என்று தெரியாது. மரியாளுடைய பெற்றோர் யார், அவர்களுடைய வம்சம் என்ன, அவருடைய துவக்கம் என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெறுவதற்கு முன்பாக மரியாளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, மரியாள் வாழ்ந்த வீடு எது, அதை பற்றிய தொல்பொருள் ஆய்வுகள் என்ன, அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரமேறுதலுக்கு பின்பு மரியாளுக்கு ஏற்பட்ட முடிவு என்ன என்பது எல்லாம் இந்த செய்தியில நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு செய்தியாக பார்த்து விடுவோம். முழுமையா பாருங்க. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் மோசேயுடைய சகோதரியுடைய பெயர் மிரியாம். இந்த எபிரேய பெயரான மிரியாம் தான் கிரேக்க மொழியில மரியாள் என்று சூட்டப்படுகிறது. நாம் பார்க்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாராகிய மரியாள் நாசரேத் என்கிற ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த ஒரு சகோதரி. எல்லா யூதர்களையும் போலவே இவரும் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில அரமைக் மொழியை பேசி வந்த ஒரு சகோதரி. இவருடைய பெற்றோர் நாசரேத் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்த அநேகம் பெற்றோரை போலவே ஒரு எளிமையான ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. மத்தேயு 1 அதிகாரத்திலையும் லூக்கா 3 அதிகாரத்திலையும் சில வம்சாவளி பட்டியல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 2 அதிகாரங்கள்லையும் மரியாளுடைய பெற்றோரை பற்றி பார்க்கும்போது வித்தியாசமான பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். மத்தேயு 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வம்சாவளியானது யோசேப்பினுடைய வம்சாவளியை சாலமோன் மூலமாக தாவீதுக்கு அழைத்து செல்லும். இந்த வம்சாவளி பட்டியலானது சட்டப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் அரசாட்சிக்கு உரிமை உள்ளவர் என்பதை குறிப்பிடுகிறது. லூக்கா 3 அதிகாரத்தில் சொல்லப்படுகிற வம்சாவளியானது குறிப்பாக அது மரியாளின் வம்சாவளியை குறிப்பிடுகிறது என்று சொல்லப்படுகிறது. இது சாலமோனுடைய சகோதரர் நாத்தான் என்கிறவர் இருக்கிறார் இல்லையா, அவர் மூலமாக தாவீதை சென்று அடைகிறது. இது உயிரியல் ரீதியான வம்சத்தை குறிப்பிடுகிற வம்சாவளி பட்டியல். லூக்கா 3 அதிகாரம் 23வது வசனத்துல யோசேப்பு ஏலியின் குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆனா மத்தேயு 1:16 யோசேப்புடைய தந்தையாக யாக்கோபு சொல்லப்படுகிறார். மத்தேயு நற்செய்தியில் உள்ள சொல்லப்பட்டிருக்கிறது சரியான வம்சாவளி பட்டியல். ஆனா லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கிறது மரியாளுடைய வம்சாவளி பட்டியல். மரியாளுடைய தகப்பனுக்கு ஆண் வாரிசு இல்லை. ஆகவே அன்றைய சட்டத்தின்படி தனக்கு மருமகனாக வருகிறவரை மகனாக ஏற்றுக்கொண்டார் என்பதனால் யோசேப்பு ஏலியின் குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். லூக்கா தருகிற செய்தியின்படி மரியாளுடைய அப்பா ஏலி என்று எடுத்துக்கொண்டால் அன்றைய காலத்து சூழல்களின்படி ஒருவருக்கு பல்வேறு பெயர்கள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று கேட்டால் மரியாளை பற்றிய யூத மரபு செய்திகள் வேறு வேறு தகவல்களை கொடுக்கின்றன. கிபி 2ஆம் நூற்றாண்டுல புரோட்டோ எவாஞ்சலியம் ஆஃப் ஜேம்ஸ், யாக்கோபின் நற்செய்தி என்கிற ஒரு நூல் எழுதப்படுகிறது. இந்த நூல் ஒரு அப்போகிரிப்பல் நூல். இந்த புத்தகத்துல மரியாளுடைய பெற்றோரை பற்றி சில விரிவான தகவல்கள் உண்டு. இதில் மரியாளுடைய தந்தையினுடைய பெயர் யோயாக்கிம் என்றும் தாயினுடைய பெயர் அன்னாள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படி பார்க்கும்போது மரியாளுடைய தகப்பனாருக்கு ஏலி என்கிற ஒரு பெயரும் யோயாக்கிம் என்கிற இன்னொரு பெயரும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கலாம். இந்த இருவரும் ஒரு பிள்ளை பேருக்காக நீண்ட காலமாக ஜெபித்துக் கொண்டிருந்த தம்பதியினர் என்று சொல்லப்படுகிறார்கள். எப்படி ஆபிரகாம், ஈசாக்கு, அன்னாள் போன்றவர்கள் ஒரு குழந்தைக்காக நீண்ட காலம் காத்திருந்தார்களோ அதே போல இந்த தம்பதியினரும் ஒரு குழந்தைக்காக நீண்ட காலம் ஜெபித்து காத்திருந்தார்களாம். அதன் பிறகுதான் அற்புதமாக இந்த மரியாள் பிறந்ததாக சொல்லப்படுகிறது. சாமுவேல் தன்னுடைய சிறு வயதிலேயே தேவாலய பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டது போல இந்த மரியாளும் 3ஆம் வயதிலேயே எருசலேம் தேவாலயத்தில் தேவாலய பணிகளுக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டவர் என்று பழங்கால திருச்சபையானது ஒரு பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறது. அது முதற்கொண்டே மரியாள் ஒரு ஜெபிக்கிற சகோதரியாக அறியப்படுகிறார். மரியாள் பிறந்ததும் ஒரு நீண்ட ஜெபத்திற்கு பின்பாகத்தான். மரியாளும் அதற்கு பின்பாக ஜெபிக்கிற ஒரு சகோதரியாக இருந்தார் அப்படிங்கிறத பார்க்க முடியும். அப்படி ஜெபிக்கிற ஜெபத்தில் தரித்திருக்கிற மரியாள் தான்
பரிசுத்த ஆவியினாலே கற்பந்தரித்தார் என்றும் பார்க்க முடியும். பரிசுத்த வேதாகமத்தின் முடிவிலேயும் அப்போஸ்தலர்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒரு சகோதரியாகத்தான் இந்த மரியாளை பார்க்க முடியும். சோ மரியாளுடைய ஆரம்பமும் ஜெபந்தான், நடைமுறை வாழ்க்கையும் ஜெபந்தான், முடிவிலையும் ஜெபந்தான். ஏசாயா 11:1 சொல்லுகிறது, ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் என்று. இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே மரியாள் தாவீதின் வம்சத்திலே வருவார் என்று சொல்லுகிற தீர்க்க தரிசனங்கள். மிஷ்னா என்று சொல்லப்படுகிற யூத மரபு செய்திகளின்படி பெண்கள் ஒரு 12-13 வயதில் நிச்சயதார்த்தம் செய்து கொடுக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட வயதில் தான் மரியாளும் யோசேப்புக்கு நிச்சயம் செய்யப்பட்டிருந்தார் என்று தகவல்கள் சொல்கின்றன. பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறபடி காபிரியல் தூதன் மரியாளை சந்தித்த பொழுது மரியாளுக்கு 12 வயது முதல் 14 வயதுக்குள்ளதான் இருக்கலாம் என்று நாம் அறியலாம். மரியாள் வாழ்ந்து கொண்டிருந்த நாசரேத் என்கிற ஊரினுடைய நிலை எப்படி இருந்தது தெரியுமா? தொல்பொருள் ஆய்வுகளின்படி நாசரேத் ஊர் மிகச்சிறியதொரு கிராமம். அங்கே சுமார் 200 முதல் 400 மக்கள் வரைக்கும் தான் அன்றைய காலத்தில் வாழ்ந்து வந்தாங்க. அந்த நாசரேத் என்கிற ஊர் ஒரு பணக்கார பின்னணியை கொண்டதல்ல, மிக எளிமையான ஒரு ஊர். அந்த ஊர்ல மரியாள் ஒரு சாதாரண எளிய ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்ததா தொல்பொருள் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அந்த கால யூத பெண்களுக்கு முறையான கல்வி கிடையாது. செவி வழியாக கேட்ட செய்திகளை வைத்துதான் அவர்கள் கல்வி கற்றுக்கொண்டார்கள். இப்படி மரியாள் சங்கீதங்கள், தீர்க்க தரிசனங்கள், நியாயப்பிரமாணங்கள் எல்லாவற்றையுமே செவி வழியாக கேட்டு கற்றுக்கொண்டு ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தை உடைய ஒரு சகோதரியாக இருந்தாங்க. லூக்கா 1:46 மரியாள் பாடுகிற ஒரு துதி பாடலை பார்த்தோம்னா மரியாளுக்கு பழைய ஏற்பாட்டின் மேல் இருந்த ஒரு ஆழமான அறிவை நம்ம கவனிக்கலாம். மரியாளுடைய தந்தை தாவீதின் வழி வந்தவராக அறியப்படுகிறார். அதே போல மரியாளுடைய தாய் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க லேவி கோத்திரத்தின் வழியாக வந்தவர் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். லூக்கா 1:36 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா எலிசபெத்துக்கு மரியாள் ஒரு உறவினர் அப்படிங்கிறத பார்க்க முடியும். இந்த எலிசபெத்து சகரியா லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க. இந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்களோடு மரியாளுக்கு என்ன உறவு நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தா, எலிசபெத்துடைய தாயாருக்கும் மரியாளுடைய தாயாருக்கும் ஒரு நெருங்கிய உறவு முறை இருந்திருக்க வேண்டும். இப்படி மரியாளுடைய தந்தை வழியானது யூதா கோத்திரத்தின் மூலமாகவும் மரியாளுடைய தாய் வழி லேவி கோத்திரத்தின் மூலமாகவும் வருகிறத பார்க்கும்போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மரியாள் இடத்துல பிறக்கிறார். ஆனால் மரியாள் மூலமாக யூதா கோத்திரத்து ராஜாவாகவும் இருக்கிறார். லேவி கோத்திரத்தின் மூலமாக ஒரு பிரதான ஆசாரியனாகவும் மாறுகிறார். பிதாவாகிய தேவனுடைய திட்டம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மரியாள் வழியாக எவ்வளவு அழகாக நிறைவேறுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம்னா பரிசுத்த வேதாகமத்தின் செய்தி மிக ஆச்சரியமானது. மரியாள் வாழ்ந்த வீட்டை பற்றி தொல்பொருள் ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுகின்றன? கிபி 4ஆம் நூற்றாண்டுல மரியாள் வாழ்ந்த வீடு என்று ஒரு வீட்டை கண்டறிகிறார்கள். அந்த வீட்டுக்கு மகிழ் நிறைவு ஆலயம் என்று பெயர் சூட்டி இன்று வரைக்கும் அந்த நம்பிக்கையை காத்து வருகிறார்கள். மரியாளுடைய வம்சாவளி பட்டியல்களை பொறுத்த வரைக்கும் கிபி 70ஆம் ஆண்டு எருசலேம் தேவாலயம் அழிக்கப்படும் வரைக்கும் தாவீதுடைய வம்ச வரலாறுகள் பாதுகாக்கப்படுகின்றன. அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட நற்செய்தி நூல்களில் பாதுகாக்கப்பட்ட தாவீதரசனுடைய வம்சாவளி பட்டியல் தான் இடம்பெற்றிருக்கிறது என்றும் மத்தேயு, லூக்கா இருவரும் கொடுத்திருக்கிற தகவல்கள் அதன் அடிப்படையில் உறுதியானது என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே பரிசுத்த வேதாகம் தருகிற அந்த உறுதியான தகவல்களை நாமும் நம்புவதற்கு எந்த தடையும் இல்லை. இப்படி மரியாளை பற்றிய வரலாற்று செய்திகளில் பரிசுத்த வேதாகமும் ஆன்மீக தகவல்களை தருகிறது. மரபு வழி செய்திகள் மரியாளுடைய குடும்ப வழி தகவல்களை தருகின்றன. தொல்பொருள் ஆய்வுகள் மரியாள் வாழ்ந்த ஒரு சூழலை உறுதிப்படுத்துகிறது. இந்த மரியாளுக்கு எப்படிப்பட்ட ஒரு முடிவு நடந்தது? பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கும்போது மரியாள் யோவான் என்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷனிடத்தில் ஒப்படைக்கப்பட்டார். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரமேறுதலுக்கு பின்பு மரியாள் சீஷர்களோடு கூட இணைந்து மீண்டும் ஜெபிக்கிறத பார்க்க முடியும். அதற்கு பின்பு அவருடைய முடிவு என்ன ஆயிற்று? மரியாள் பெற்ற முடிவை குறித்து 3 முக்கியமான கருத்துக்கள் உள்ளன. முதல் கருத்து இயற்கை மரணம். மற்ற எல்லா மனிதர்களைப் போலவே மரியாள் இயற்கையாக மரணமடைந்தார் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. பரிசுத்த வேதாகமத்தில் மரியாளுடைய முடிவை பற்றி சொல்லவில்லை. ஏன்னா பரிசுத்த வேதாகமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டு செயல்படுகிறது. இரண்டாவது கருத்து என்ன அப்படின்னா நித்திரை அடைதல். கிழக்கு மரபு வழி திருச்சபைகள் மரியாளுடைய முடிவை என்ன சொல்கின்றன அப்படின்னா, அதாவது அவர் அமைதியாக தூங்கி மரித்து பிறகு உயிர்த்தெழுந்து சென்றார் என்று அந்த செய்திகள் குறிப்பிடுகின்றன. இது அவர்களுடைய நம்பிக்கை சார்ந்தது. மூன்றாவதாக பரலோகம் ஏறி செல்லுதல். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையானது மரியாள் மரித்த பின்பு அவருடைய சரீரமும் ஆத்மாவும் பரலோகத்துக்கு ஏறி சென்றன என்று நம்புகிறார்கள். இந்த போதனையின்படி மரியாள் பாவமில்லாமல் வாழ்ந்ததுனால உடல் ரீதியான அழிவுக்கு உட்படவில்லை, அப்படியே பரலோகம் ஏறி சென்றார் என்று போதிக்கிறது. இதுவும் அவர்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம். இப்படி மரியாளை பற்றி 3 விதமான கருத்துக்கள் உண்டு. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தினுடைய மையமான போதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியது. மரியாள் உயிரோடு கூட இருக்கும் பொழுது பரிசுத்த வேதாகமத்தில் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று போதித்தாரே,
அந்த வார்த்தையைத்தான் நீங்களும் நானும் கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. முடிவாக நாம் பார்த்த இந்த தகவல்களின்படி மரியாள் ஒரு கவனிக்கப்படத்தக்க ஒரு பாத்திரம். ஆனால் வணங்கப்பட வேண்டியவர் அல்ல, ஆராதிக்கப்பட வேண்டியவர் அல்ல. பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னறிவித்தவர்கள் உண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த மரியாளும் உண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வளர்த்த யோசேப்பும் உண்டு. ஆனால் எல்லா மனிதர்களை காட்டிலும் மிக அதிகமாக கவனிக்கப்பட வேண்டியவர் யார் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மரியாள் ஒரு ஜெபிக்கிற ஜெப வீரராக, தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்த ஒரு சகோதரியாக, தேவனுடைய சித்தத்தை எந்த அவமானத்தையும் ஏற்றுக்கொண்டு தாங்குகிற ஒரு சகோதரியாக பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது மரியாளுடைய வாழ்க்கை நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமான வாழ்க்கை தான் நாம் பின்பற்றுவதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார். அவரை மட்டுமே நாம் பின் செல்வோம். இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்வோம். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட சந்திப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.